இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எல்லா சிக்கன்லேயுமே வந்து அந்த மசாலா வந்து ஃபுல்லாக வந்து கோட் ஆகணும். இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து ரெஃப்ரிஜரேஷன் வந்து பண்ணிடலாம். ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ராகன் சிக்கன் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டெப் 2 பியூரி ப்ரிப்பரேஷன். ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, அதை இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக டொமேட்டோ சில்லி பியூரி டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. 1/2 hour ஆயிடுச்சு. மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் நம்ம எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம மேரினேட் வந்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மிக்சியில்